தாகமும் ஞானமும். விவேகானந்தர் தனது நீண்ட பயணங்களில் ஓர் அடர்ந்த வனப்பகுதியை கடந்து சென்றார். அவருக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அவர் ஒரு பாறையின் மீது அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தார். தியானத்தின் முடிவில் அவர் கண்ணை திறந்தபோது சில அடிகள் தொலைவில் உள்ள ஒரு மரத்தடியில் ஒரு குடுவையும் தேங்காய் துண்டுகளும் இருப்பதைக் கண்டார். விவேகானந்தருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இந்த அடர்ந்த வனத்தில் யாரும் வசிக்கவில்லை. இந்த வேளையில் நான் தாகத்துடன் இருக்கும்போது இந்த குடுவையும் தேங்காய் துண்டுகளும் எப்படி இங்கே வந்தன என்று அவர் வியந்தார். அவர் அந்த நீர் நிறைந்த குடுவையை எடுத்தார். அதன் அருகில் ஒரு ஓலைச்சுவடி இருப்பதைக் கண்டார். ஆர்வத்துடன் அதை எடுத்து பிரித்து பார்த்தார். அதில் ஒரே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. உண்மை தேடலில் இருக்கும் ஒரு யோகிக்கு இயற்கையே பணிவிடை செய்யும். இதை படித்த விவேகானந்தருக்கு மெய்சிலிர்த்தது. தான் மிகவும் தாகத்துடன் இருந்தபோது தன்னை அறியாமலேயே தன் மனம் இறைவனிடம் சரணடைந்ததையும் அதன் காரணமாகவே பிரபஞ்சம் இந்த ஏற்பாட்டை செய்ததையும் அவர் உணர்ந்தார். விவேகானந்தர் நீரை பருகி தேங்காய் துண்டுகளை உண்டு தன் தாகத்தை தீர்த்து கொண்டார். அவரது ஆச்சரியம் வெறும் தாகம் தீர்ந்ததில் இல்லை, மாறாக பிரபஞ்சத்தின் சக்தி ஒரு யோகியின் தேவைக்காக பணிவிடை செய்ய தயாராக இருக்கிறது என்ற ஞான உணர்வில் இருந்தது.